கொஞ்சம் கவனிங்க. இங்க என்ன கர்மத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சீக்கிரத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும். போதும். ரேஸுக்கு டைம் ஆச்சு. மரண போராட்டத்தின் அடுத்த சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். இரண்டாவது சுற்று தொடங்கப் போகிறது. கிரிம், கால் மற்றும் சியாட் இறந்து விட்டார்கள். உயிரோடு இருப்பது 6 பேர் தான். போட்டியின் பெச்சாங்கோ, கால் 3 முறை வெற்றி பெற்ற மிஷின் கன் ஜோ. இவர்கள் காருக்கு பின்னால் வெற்றி நாயகன் பிராங்கென்ஸ்டைனின் கார் உள்ளது. இந்த போட்டியில் தான் நாம் இறுதியாக பிராங்கென்ஸ்டைனை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு முறை வெற்றி பெற்றால் விடுதலை ஆகிவிடுவான். அதற்கு முன் ஜோ அவனை தடுத்தாக வேண்டும். இப்போதே 5 கோடி பார்வையாளர்கள் சந்தா கட்டியுள்ளனர். இந்த சரித்திர போராட்டத்தை காண தவறாதீர்கள். 2ஆம் சுற்றுக்கு சந்தா கட்டுங்கள். பச்சை லைட் வரப்போகுது. என்ன செய்யற நீ? அவன் என்ன செய்யறான்? அவன் பின்வாங்க. வேணும்னே ஸ்லோவா போறான். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். டனல்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள பேசி முடிக்கிறோம். பிராங்க சாகடிச்சது நீயா? புரியல. டனலுக்குள்ள நுழைய போறோம். நேபாம ரிலீஸ் பண்ண என்ன ஆகணும் உனக்கே தெரியும். உனக்கு அந்த முடிவு வரணும்னு ஆசைப்படுறியா? பிராங்க நீ கொலை பண்ணியா? ஆயுதங்களை செயலொழுக்கும்படி செஞ்சேன். எதுக்கு? ஹெனிசி என் ரிலீஸ் பேப்பர்ல சைன் போடுறேன்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்க என் நிலைமைய. நானா இருந்தாலும் கொண்டு இருப்பேன். அவனை நான் கொலை பண்ணல. வின் பண்ண இருந்தா அதை நான் தடுத்து விட்டேன், அவ்வளவுதான். ஹெனிசி எதுக்கு அப்படி செய்ய சொன்னா? என்ன பிராங்க் ஜெயிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். நேத்து என்ன சொன்ன? ஒன்னு பின்வாங்க வைக்க சொன்னா. அப்போ நான் ஜெயிக்கிறதையும் அவ விரும்பல. இப்பதான் ரேஸ் களை கட்டி இருக்கு. எனக்கு வேண்டியது பெச்சாங்கோ ஃபாலோ பண்றான்.
கத்தி கவசம் 2 வருது. கவசத்தை எடுத்துக்க. வேண்டாம். நான் ஒருத்தனை சாகடிக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி நீ இருக்க. யார நீ சுட போற? நீ சாக போறடா. இதுக்குதான் தற்காப்பு எடுத்துக்கன்னு சொல்லு. அவங்கிட்ட ஆயுதங்கள் அதிகமா இருக்கு. ஸ்மோக் ஆன் பண்ணு. என்ன பண்ற நீ? ரேஸ்ல பின்னாடி போக கூடாது. காரை விட்டு நீ கீழே இறங்க கூடாது. மனைவியை கூட சொன்னது NSA தெரியும். அடுத்தது அவதான். நான் சொல்லிக்கிறேன். பிராங்க் காருக்கு வெளியே நிக்கிறான். என்ன? அவன் காருக்கு வெளியே நிக்கிறான். பார்த்துட்டு துப்பாக்கி வேணும். அவ்வளவுதானே? இன்னும் 50 அடியில கத்தி வந்துடும். ஏன் வரல? தெரியல. வேற யாராவது தட்டி இருக்கலாம். வேற யாரும் இது தாண்டி போயிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? தோணிச்சு சொன்ன. உனக்கு தோணுச்சுன்னா சொல்லுவியா? முதல்ல என் காரை விட்டு கீழே இறங்க. என்ன? காரை விட்டு கீழே இறங்குன்னு சொல்றேன்.